இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா ராஜ்மான்னு சொல்ற சிவப்பு காராமணி வச்சு காய்கறி எல்லாம் சேர்த்து கலர்ஃபுல்லான 1 பாட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மெக்சிகன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வச்சு விடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மெக்சிகன் ரைஸ் பண்ணுறதுக்கு கிட்னி பீன்ஸ் பெரிய சைஸில் 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் குக்கரில் இதை வறுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். காராமணி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை 3 விசில் வச்சு வேக விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர், 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 1 பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியை தண்ணியில் வேக வச்சு ஆற விட்டு தோலை மட்டும் எடுத்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கிளறி விட்டுறலாம். தக்காளி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஓரிகானோ. இது நமக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே லேசாக கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச சோளம், 1 கப் அளவுக்கு வேக வச்ச சிவப்பு காராமணி, 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை குடமிளகா, 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சிவப்பு குடமிளகா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் அரிசியை டைரெக்டாக சேர்த்து நம்ம எப்பயும் போல் பிரியாணி பண்ணுற மாதிரி தண்ணி சேர்த்து மொத்தமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நான் பண்ணுற மாதிரி சாதத்தை தனியாக வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை வேக வச்சு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி தான் வேக வச்சு சேர்க்கணும்னு இல்லை, நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சோறை கூட நம்ம சேர்த்து கிளறிக்கலாம். சாதம் மசாலா காய்கறி எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விடுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சாதம் உடையாமல் கிளறி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து 2 கிளறு மட்டும் கிளறி விட்டுருங்க, போதும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 1 பாட் மெக்சிகன் ரைஸ் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன இதே மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.